வெல்கம் டு ஸ்ட்ரீட் டே தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், டே டைம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், நல் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இருக்குது. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் காமனாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம அடிக்கடி எது யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறதை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலக்ட் ஏபிஎஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து அப்சல்யூட். சரிங்களா? இதில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும், மைனஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ப்ளஸில் மாற்றி கொடுத்துரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நான் 10 கொடுக்குறேன். இந்த 10 வந்து மைனஸ் இல்லாமல் அப்சல்யூட் வேல்யூவாக வந்துடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்சல்யூட்டிவ் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்கள் ஏதாவது மைனஸ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது சீலிங்னா வந்து டாப்பில் போயிடும் வேல்யூ. இப்போ பாருங்கள், செலக்ட் சீலிங் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு 10.25 நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 11 ஆயிடுச்சு. பாருங்கள், இது என்னென்னா டாப்பில் போயிடும். நீங்கள் அந்த ஃப்ராக்ஷன் வந்து 10 மேலே வந்தாலே அது மேலே போயிடும், 11 மாறிடும். சரிங்களா? இப்போ நான் வந்து 10.02 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், எப்படி கொடுத்தாலும் டாப்பில் போயிடுது. சரிங்களா? இப்போ இதே வந்து நான் ஃப்ளோர் கொடுக்குறேன். ஃப்ளோர் அப்படின்றது கீழே போயிடும். அதே வேல்யூ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 10க்கு வந்துச்சு. பாருங்கள், முன்னாடி 11 போச்சு, இப்போ 10க்கு வந்துச்சுங்களா? இப்போ நான் வந்து ஒரு 80 கொடுக்குறேன். 80 கொடுத்தாலுமே வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீலிங், அப்புறம் வந்து ஃப்ளோர்னால் வந்து கீழே போயிடும், சீலிங்னால் மேலே போயிடும். சரிங்களா? அடுத்து வந்து ரவுண்ட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ரவுண்டுன்றது ரவுண்ட் பண்ணி தரும் உங்களுக்கு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். செலக்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இங்கே கொடுக்கணும். 10.30 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் கொடுக்கணும். ப்ரிசிஷன்னா என்ன சொல்கிறது, எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆகணும். 0 தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 10.30 வருது. சரிங்களா? இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 25 கொடுக்குறேன். அப்பயும் எனக்கு 10.30 தான் வருது. என்னென்னா இந்த 25 ரவுண்ட் பண்ணி எடுக்கணும், 30 மாற்றிருக்கு. சரிங்களா? அதேமாதிரி நான் இப்போ 45 கொடுத்தோம்னா 50 மாற்றிருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இங்கே 0 அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன ஆகுனா 10 மட்டும்தான் எனக்கு கொடுக்கும். இங்கே பாருங்கள், 10 மட்டும்தான் வருது. 10.00 வருது. இதே நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 45 என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே வருது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், 45 வந்து இப்போ 46 மாறிடுச்சு. சரிங்களா? நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுறோம், அந்த வேல்யூயை வந்து ரவுண்ட் பண்ணுறோம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த வேலையை ரவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இந்த டெசிமல் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ப்ரிசிஷன் கொடுக்குறோம்ல, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரவுண்ட் வந்து ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 தான் கிடைக்கும். அதே 1 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 50 மாறிடுச்சு. இப்போ 2 கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், 1 கொடுத்தோடனே அது வந்து 45 50 மாற்றிடுது. ஆனால் 2 கொடுக்கும்போது 46 வருது. பாருங்கள்,
இப்போ நான் 3 கொடுக்கும்போது இதுலேருந்து 3 டெசிமல் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். இந்த 3 டெசிமலில் பார்த்தீங்கன்னா 46 8 99 இருக்குல்ல, அது வந்து 47 அந்த மாதிரி கிடைக்கும். 45 அந்த வந்து 89 வந்து 90 மாறிடுச்சு. சரிங்களா? 3 கொடுக்கும்போது அந்த 3 டெசிமல் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றி கொடுக்குது பாருங்க, அழகாக ரவுண்ட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து ரவுண்ட். சரிங்களா? அடுத்தது இருக்கிறது வந்து ரேண்டு. ரேண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணும். ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு இதில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டு 100 எப்படி கொடுத்துட்டா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த நம்பர் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ இதை ரவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு ஓடிபியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓடிபி வருதுன்னா கூட இப்போ நான் வந்து இதை 4 டிஜிட் ஓடிபி வேணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 டிஜிட் ஓடிபி வேணும் எனக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது எனக்கு வந்து எப்போவுமே ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிடும். இதான் வந்து ரேண்டம். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைன். சைன் அப்படின்றது இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷனில் அது என்ன சைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்கும். இப்போ நான் 10 கொடுக்குறோம் அப்படின்னா 1ன்றது ப்ளஸ்ஸு. சரிங்களா? மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ்னு வந்தது பாருங்கள், -1. சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ நான் எனக்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் அது வந்து 1 -1 தான் ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? அடுத்தது பை வேல்யூ தெரியும் உங்களுக்கு, அந்த 3.14ன்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணோம். எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பை வேல்யூ கிடைக்கும். நம்ம வந்து நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் நம்மளுடைய தேவைப்பட்டதுன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இது காமனாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில். நீங்கள் அதை ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நான் கமெண்டில் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா? பொதுவாக வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பேர் தான் கன்வர்ஷன். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட். இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கேஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேஸ்ட் நான் கொடுக்குறேன். இந்த கேஸ்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ்பிரன்ஸை நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துட்டு அஸ் இன்டிஜராக மாற்று. இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது இது இன்டிஜராக மாறிடுது. பாருங்க, இது இன்டிஜராக மாறிடுச்சு. இது ஒரு டேட்டா டைப் வந்து இன்டிஜராக நான் மாற்றிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கு இங்கே கொடுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கா, ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டிஜராக மாற்றிட்டோம். அடுத்தது வந்து இந்த மாதிரி இருக்கும். 0 வந்து இந்த பிட்டாக மாற்றுங்க. 0ன்றது எனக்கு பிட்டாக மாறிடுச்சு பாருங்கள். அது மாதிரி நம்ம வந்து ஒன்றா மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கேஸ்ட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிளாக வந்து ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் அதுவும் கன்வெர்ட்டு. பட் வந்து நம்ம இந்த டே டைம்லாம் இருக்கும் இல்லையா, இது நீங்கள் கேஸ்ட்லேயும் வந்து நீங்கள் டே டைம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கெட் டேட் கொடுக்குறேன். இப்போ இது வந்து வேர்கேர் இப்படி கொடுத்தா எனக்கு அவுட்புட் வருது பாருங்கள். என்னென்னா என்னுடைய கெட் டே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டே டைம் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா, அதை ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டே டைமில் இருக்கும். ஆனால் அது வந்து கேரக்டராக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்போம். இது இப்படி இருக்கும். சரிங்களா, ஆனால் வந்து இப்போ கன்வெர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது எதுக்காகனா மேக்ஸிமம் கன்வெர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சேம் பர்பஸ் தான். பட் வந்து அதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி கொடுக்க முடியாது கன்வெர்ட்டில். இதில் நம்ம கேஷ்ல எப்படி கொடுப்போம்னா என்ன வேல்யூவோ அதுக்கப்புறம் ஆஸ் கொடுத்துட்டு அதை வந்து எந்த டைப்புக்கு மாத்திரமோ அதை கொடுப்போம். ஆனால் கன்வெர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் கொடுக்க போகிறோன்றது நம்ம ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிடணும். வேர் கேர்னா வேர் கேர், அதுக்கப்புறம் வந்து கெட் டே டைம், இங்கே நீங்கள் கொடுக்க கூட வேல்யூ. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கொடுக்கலாம். 108 இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 108, 102, 101 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ இது 108ன்னு கொடுக்கும்போது எனக்கு டைம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. 102 அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேட்டு மட்டும் வருது பாருங்கள். சரிங்களா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 101னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிடைக்கும். 102னா இந்த மாதிரி, 103 அப்படின்னா இந்த மாதிரி, 107 அப்படின்னா இந்த மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும், டேட் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம கன்வெர்ட் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து இது வந்து இந்த ஃபார்மேட்டே இதில் கொடுத்துக்கலாம். டேட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டைம் தனியாக பிடிச்சிக்கலாம், டேட் தனியாக பிடிச்சிக்கலாம். டேட் ஃபார்மேட் நமக்கு யூஸருக்கு எப்படி காமிக்குமோ அது ஏற்ற மாதிரி நம்ம இந்த கன்வெர்ட் யூஸ் பண்ணி, குறிப்பாக இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அண்ட் கன்வெர்ட் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் சேம் பர்பஸ் தான். பட் வந்து இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் கேஸ்ட்டில் கொடுக்க முடியாது, கன்வெர்ட்டில் கொடுக்கலாம். மற்றபடி எதுவும் இல்லை இதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல் ஃபங்க்ஷன்ஸ். நல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த எதுவுமே இல்லை, எம்டின்னு சொல்ல முடியாது, ஆப்ஷன்ஸ் ஆஃப் த வேல்யூ. சரிங்களா, ஏன்னா எம்டியும் ஒரு வேல்யூவாக அதை எடுத்துக்கும். சரிங்களா, அந்த இடத்துல எந்த ஒரு நத்திங்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது நல்ல நம்ம சொல்லுவோம் எஸ்கியூஎல்ல. அந்த நல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சரிங்களா, நம்ம ஏற்கனவே நிறைய கொரி எழுதியிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இங்கெல்லாம் மேனேஜர் எம்ப்ளாயி ஐடி நல்ல இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம இந்த நல்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னா வேர் நல்லுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்லுன்னு இருக்க எல்லா ரெக்கார்டும் கொண்டு வான்னு சொல்கிறோம். நம்ம நல் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுக்க முடியாது. சரிங்களா, அது தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. சரிங்களா, அப்படி அட்லீஸ்ட் நீங்கள் இப்படி கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது. சரிங்களா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து இருக்கிற கீவேர்டு பார்த்தீங்கன்னா இந்த இஸ் நல் இப்படி கொடுக்கும்போது நல்லுன்னு இருக்க அந்த 2 ரெக்கார்டு மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. சரிங்களா, இஸ் நல் கண்டிஷன் இஸ் யூஸ் டு செக் இஃப் த வேல்யூ இஸ் நல். அந்த வேல்யூ வந்து நல்லா இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு வரதுக்கு இதுக்கு இந்த இஸ் நல் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே தான் இஸ் நாட் நல். இப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த நல்லை விட்டுட்டு இருக்கிற எல்லா வேலையும் எடுத்துகிட்டு வாட அர்த்தம். பாருங்கள், நல்ல மட்டும் விட்டுடும். மேனேஜர் எம்ப்ளாயி ஐடியில் இந்த நிலையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. மேனேஜர் எம்ப்ளாயி ஐடி தான் நம்ம கண்டிஷன் போட்டுருவோம். அப்போ வந்து இதுவும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடி போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அண்டு போட்டுக்கணும். அண்டு டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் நாட் நல் இப்படி கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அது 2 நல்லா இருக்குது, எதுவுமே வராது. சரிங்களா, இதுதான் வந்து இஸ் நாட் நல்.
நல்லுன்றது வந்து இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்னா இஸ் நல்லுன்னு கொடுக்கணும். இஸ் நாட் நல்லுன்னு கொடுத்தீங்கன்னா நல்லுன்னு இருக்கிற அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது, வராது, உங்கள் பொறியில் வராது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் செட். இது வந்து அடிக்கடி இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின், கோல் செட். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு நார்மல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கொல்சைக்கோட ஃபங்க்ஷன் வந்து சி. இப்போ இது பாருங்களேன், நான் வந்து 2 நாள் கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து ஆனால் 3ஆவதாக இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற வழி தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கொரி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த கொரியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 காலம் இருக்குது. சரிங்களா? அந்த 3 காலத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. சரிங்களா? சேலரி இருக்குது, அதுக்கப்புறம் மேனேஜர் ஐடி இருக்குது. இப்போ இது 3 கொடுக்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எதில் நல்ல இருக்கோ, சரிங்களா, ஃபஸ்ட்டில் எது நல்ல இருக்கோ அதை பார்க்காது. எங்கே வேல்யூ இருக்கோ, எந்த காலத்தில் வேல்யூ இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும். இங்கே பாருங்கள், நான் இங்கே கொடுக்குறேன் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இது ஒரு காலம்னு வச்சுக்கிங்க, இது ஒரு காலம்னு வச்சுக்கிங்க. இது 2 நல்ல இருக்குது. 3ஆவதாக இருக்க காலத்தில் தான் நல்ல இல்லை வேல்யூ இருக்குது அப்படின்னா எனக்கு 3ஆவதாக இருக்க காலத்தில் தான் எடுத்துகிட்டு வருது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் எம்ப்ளாய்டி, இந்த இடத்துல சேலரி இப்படி கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், சேலரி மட்டும் எடுத்துகிட்டு வருது. புரியுதுங்களா? ஏன்னா இதுலேயும் நல்ல இருக்குது, இதுலேயும் நல்ல இருக்குது, இதில் தான் நல்ல இல்லை. சரிங்களா? எந்த எந்த காலத்தில் நல்ல இல்லையோ அதோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறது தான் இதோட மீனிங், இந்த கோல் செட். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க, ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் நான் அண்ட் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். நீங்கள் எவ்வளோ காலம் குடிக்கிறீங்களோ அந்த காலத்தில் நல் வந்து இல்லாத இருக்கிற அந்த காலத்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? இது வந்து கோல் செட். இது அடிக்கடி இன்டர்வியூவில் கேட்பாங்க, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். நம்மளுடைய ரோஸில் இருக்க எல்லா டேட்டாவையும் சம் பண்ணி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த கவுண்ட், சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ரிசல்ட் செட்டாக கொடுத்துரும். சரிங்களா? மல்டிபிள் ரோஸ் ஆஃப் டேட்டாவை சிங்கிள் ரோவாக வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக நமக்கு கொடுக்கும் பாருங்க. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸே எடுத்துக்கிறேன். எம்ப்ளாயீஸில் சேலரின்னு நம்மளுக்கு ஒரு காலம் இருக்குது. சரிங்களா? இந்த காலத்தை தான் இப்போ வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்போது என்னென்னா இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, 12 ரோஸ் இருக்குது. சரிங்களா? எம்ப்ளாயியோட டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கவுண்ட்டை கொடுக்குறது தான் இந்த கவுண்ட் ஆஃப் ஸ்டார். இங்கே கவுண்ட் ஆஃப் ஸ்டாரை நீங்கள் கொடுக்கலாம், இல்லை எம்ப்ளாயி ஐடி கொடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது எத்தனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டார்ன்றது எல்லா ரெக்கார்டையும் நோட் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் வந்து. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்படின்றது இப்போ நமக்கு அந்த
சேலரின்னு ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம அப்போ சம் பண்ணுறோம். இதில் பாருங்கள், எல்லா எம்ப்ளாயியோடைய சேலரியும் சம் ஆகிடுச்சு. எல்லா எம்ப்ளாயியோடைய சேலரியும் சம் ஆகிடுச்சு. சரிங்களா? இது என்ன பண்ணணும்னா, சேலரி இருக்க காலம் எல்லா டேட்டாவையும் எல்லா ரோஸையும் எடுத்து சம் பண்ணி நமக்கு ஒரு டேட்டாவாக கொடுக்குது, ஒரு சிங்கிள் ரிசல்ட் செட்டாக கொடுக்குது. சரிங்களா? இதுதான் சம். அடுத்தது வந்து ஆவரேஜ். இதே ஃபங்க்ஷன் தான். ஆவரேஜ் நீங்கள் இப்படி மாற்றுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 63,333 ரூபா ஆவரேஜ் சேலரியாக இருக்குது. சரிங்களா? இப்போ எம்ப்ளாய் வைஸு நீங்கள் பார்க்கலாம், அது நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எம்ப்ளாய் வைஸ் ஆவரேஜ் சேலரி, எம்ப்ளாய் வைஸ் வந்து சம் ஆஃப் சேலரி எல்லாம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து மின் சேலரி. ஆவரேஜ் பார்த்துட்டோம். அடுத்தது மின். இந்த எம்ப்ளாயீஸ்லேயே யார் மினிமம் சேலரி எது? நிறைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சேலரி இருக்குது. ஆனால் இதில் எது மினிமம் சேலரி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீன். மினிமமாக இருக்கிற அந்த சேலரியை மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேலரி. இங்கே கொடுக்குறேன். மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ, மினிமம் சேலரி எவ்வளோ நீங்கள் பாருங்கள். மினிமம் சேலரி வந்து 50,000, மேக்ஸிமம் சேலரி வந்து 80,000. இப்படி தான் நம்ம அதோடைய எம்ப்ளாயிஸ் டேபிளில் ரெக்கார்டு இருக்குது. சரிங்களா? இங்கே நம்ம ஒரே இதில் கூட நம்ம எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ கவுண்ட் ஆஃப் ஸ்டார், கவுண்ட் ஆஃப் வந்து ஸ்டார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சம் ஆஃப் சேலரி, ஆவரேஜ் ஆஃப் சேலரி, இது சம்மு, இது ஆவரேஜு, இது மினிமமு, இது மேக்ஸிமமு, இது கவுண்ட்டு. சரிங்களா? நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிரிக்கெட்டில் இருக்குது. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஃபங்க்ஷன்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல, இது வந்து எம்ப்ளாயி நேம் வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மினிமம் சேலரி, மேக்ஸிமம் சேலரி, அது வந்து எம்ப்ளாயீஸ் நேம் வைஸ் வேணும், இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஐடி கம்மா கொடுத்துட்டு இப்போ குரூப் பையில் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் தெரிஞ்சிச்சு. இந்த டிபார்ட்மெண்ட் 1 வந்து இதுதான் வந்து மினிமம் சேலரி, இது வந்து மேக்ஸிமம் சேலரி. டிபார்ட்மெண்ட் 2ல் மினிமம் சேலரி 70,000, மேக்ஸிமம் 20,000 தான். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம வந்து குரூப்பையும் அதுக்கப்புறம் அதோட ஹேவிங் கிளாஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.